வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/5/2025 வைகாசி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஓய்வு நாளாக இருக்கிறதுனால் கண்டிப்பாக குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் மற்றும் முடிக்காத பெண்டிங் ஒர்க்குகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. எப்பொழுதும் பிறருக்காக உதவுவதெல்லாம் ஏற கட்டிவிட்டு இன்று உங்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்குவது நன்மை. தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். பணவரவில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். வரவுக்கு மீறிய செலவுகள், விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ரிஷபம் சிறிது கவனம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மன வருத்தங்கள் ஏற்படலாம். அவர்கள் விஷயத்தில் ஆக்ரோஷமாக பேசுவதோ கோபமாக பேசுவதோ கூடாது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் ரிஷபத்திற்கு. வாகனங்களை பற்றி ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். அசையாமசையா பொருள் சேர்க்கை. ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் பயணங்கள் திடீரென்று ஏற்படலாம். குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் ஆனந்தமும் பேரானந்தமும் காணப்படும். பிள்ளைகள் விஷயமாக இருக்கட்டும், துணை அல்லது துணைவியார் விஷயமாக இருக்கட்டும், பெட்ரோல் விஷயமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்பத்தில் இன்று ஒரு சந்தோஷத்திற்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக ஏற்றம். உத்தியோகத்தில் அதி அற்புதம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு சிக்கல் டக்கென்ற நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் புதிய முயற்சிகள் பணவரவு அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக உறவு முறையில் ஏதாவது மன கஷ்டங்கள் இருந்தாலும் சமாதானம் செய்து அதை புதுப்பித்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தேவையற்ற கோபங்கள் உங்களை தனிமைப்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே கண்டிப்பாக உங்களுக்காக முதுகு கொடுக்கக்கூடியவர்களிடம் அனுசரணையாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் ஓய்வு நாளான இன்று அண்டைய எல்லாரை விட்டு விஷயத்திலோ அல்லது சோசியல் மீடியாவிலோ அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் பெண்டிங் வேலைக்கும் ஓய்வுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். ஏதாவது மனதுக்கு பிடித்த ஒரு கோயில் குளத்துக்கு சென்று 10 நிமிஷம் அமைதியாக தானம் செய்வது பெரிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். சனியுடைய யோகம் பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கும் முதலீடுகள் செய்வதற்கும் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வசந்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது இழுபறியாக இருந்த சிக்கலை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள்
பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாமல் பதட்டம் காணப்பட்டால் விநாயகருக்கு ஒரு சிதறக்காய் உடைத்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பயணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். நட்பு வட்டாரத்திலிருந்த மனத்தாங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். ஓய்வு நாளாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாகும். பிள்ளைகள் விஷயத்தில் சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உறவு முறையில் இருந்த பிரச்சனைகளும் தீர்த்து போகக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை அனுகூலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.